ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன நம்ம டிசைன் ப்ளவுஸ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு காப்பர் பேஸ்டில் ஸ்கை ப்ளூ வித்து ரெட்டு கிடையாது, பர்பிளும் கிடையாது, அந்த காம்பினேஷனில் இருக்கிற மாதிரி பார்டர் வச்ச ஒரு சேரீ தான். சூப்பராக இருக்குது இந்த சேரீ. இது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட சேரீ தான் இது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன டிசைன் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இது ப்ளவுஸ் வந்து இந்த கலரு, பர்பிளும் இல்லாமல் பிங்க்கும் இல்லாமல் மிக்சிங் கலரில் இருக்குது. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, வி நெக்கு மாதிரி வச்சுருக்கேன். வச்சு நெக்கு வந்து அடித்து திருப்பி எடுத்திருக்கேன். பின்னாடியும் பிசுறு தெரியாமல் பேக் அடிச்சுட்டு 2 டாட்டும் நான் பிடிச்சி எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம இதில் என்ன டிசைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதா இதில் இருக்குது. இப்போ வந்து பேக் பார்ட் முடித்து எடுத்து வச்சுட்டு, இப்போ ஃப்ரண்ட்டோட ரைட் சைடு பார்ட்டையும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஜாயின் பண்ணிட்டு தான் நம்ம வந்து டிசைன் வந்து மேக் பண்ண போகிறோம். அதை வந்து 1/4 இன்ச்சு கேப்பில் ஃப்ரண்ட் அடித்து எடுத்துட்டு நல்ல பக்கத்தை மேலே வச்சு அது மேலே லைனிங் வச்சு நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன சிசர் கட்டு போட்டுட்டு அதை அப்படியே அடித்து திருப்பிக்கலாம், பிசுறு தெரியாத மாதிரி. நான் பேக்லேயும் இந்த மாதிரி தான் பிசுறு தெரியாத மாதிரி அடித்து எடுத்துட்டேன். அதனால் ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி நான் அடித்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த 1/4 இன்ச்சு கேப்பில் அடித்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சுற்றி வரவுமே ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கலாம். சுற்றி வர நான் ஸ்டிச்சு போட்டு எடுத்துட்டு அதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா, டாட் பிடிச்சி போகிறேன். 3 இன்ச்சு 3ல் 1.5 வச்சுட்டு ஹைட்டு வந்து 2.5 இன்ச்சு வச்சுக்கிறேன். அப்புறம் சென்ட்ரலையும் நான் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு டாட் பிடிச்சிக்கிறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு அது திருப்பி 2வது ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கப் டாட் பிடிச்சாச்சு. அதுக்கு அடுத்து சென்டர் டாட் பிடிச்சிக்கலாம். பட்டியிலையும் சென்டர் டாட் அடிச்சுட்டு இப்போ 3rd டாட் பிடிச்சிக்கிறேன். அந்த 2 டாட்டையும் நீங்கள் ஜாயின் பண்ணினீங்களாவே உங்களுக்கு 3வது டாட் வந்து கிடச்சிரும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு 4 இன்ச்சு வச்சு நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நமக்கு ஃப்ரண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கஃப் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நான் இது 2ஐயும் ஜாயின் பண்ணிக்கிறேன். அதாவது ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். எப்போவுமே வந்து ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக ஸ்டிச் பண்ணுவாங்க. இதில் வந்து நான் ஸ்டோன்லேஸ் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் என்ன பண்ணுறேன்னா, நான் ஃப்ரண்ட்டு பேக்கு 2ஐயுமே வந்து ஜாயின் பண்ணி தான் எடுத்துக்கிறேன். அப்போ தான் வந்து ஸ்டோன்லேஸ் வந்து அப்படியே மேலே வச்சு ஸ்டிச் பண்ண முடியும். இல்லாட்டி நீங்கள் பேக் தனியாக ஃப்ரண்ட்டு தனியாக ஸ்டோன்லேஸ் வச்சிங்கன்னா நமக்கு வந்து அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப சிரமமாக போயிடும், நமக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நமக்கு லேஸும் கொஞ்சம் மிச்சமாகும், நமக்கு டைமிங் மிச்சமாகும். ஸ்டோன்லெஸ் வைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும். அதனால் எந்த ஈஸி மெத்தடில் ஸ்டோன்லெஸ் நம்ம வைக்க முடியுமோ அதில் வந்து நம்ம வச்சுக்கலாம். அதனால் நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக பேக்குக்கும் அந்த வி ஷேப்லேயே வச்சு முடிச்சுட்டு ஃப்ரண்ட்டுக்கும் நான் வச்சு எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட்லேயும் கீழே வரைக்கும், அதாவது எட்ஜிலேருந்து ஒரு 1 இன்ச்சு நான் முன்னாடியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அது பட்டி அடிக்கிறதுக்காக, வி பட்டி அடிக்கிறதுக்காக. பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு எனக்கு இந்த மாதிரி ஸ்டோன்லெஸ். ஆனால் இவங்க சொன்ன டிசைனில் வந்து ஸ்டோன்லெஸ் இல்லை, கொஞ்சம் கிராண்டாக இருக்கட்டுங்கிறதுக்காக நான் ஸ்டோன்லெஸ் வச்சுருக்கேன். இப்போ வந்து சேரீ கிளாத்துலேருந்து கலரில் நான் வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு மடி மடித்து அதை இன்னொரு மடி மடித்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. பாருங்கள், நான் ஸ்லோவாக தான் கட்டியிருக்கேன். இது நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் வந்து கிடச்சிரும். இதை ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ சுற்றி வர நமக்கு எவ்வளோ ஃப்ளவர் வேணுமோ பேக்குக்கு ஃப்ரண்ட்டுக்கு 2க்குமே வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக. ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நீங்கள் வந்து தையல் தொழிலில் வந்து நிறைய சம்பாதிக்கணும், நம்ம சீக்கிரமே முடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால், நீங்கள் மார்னிங் எவ்வளோ சீக்கிரம் மிஷினில் உங்கள் வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எவ்வளோ சீக்கிரம் மிஷினில் உட்கார முடியுமோ உட்காந்துருங்க. அப்போ தான் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் நினச்ச ப்ளவுஸை வந்து உங்களால் ஸ்டிச் பண்ணி முடிக்க முடியும். நீங்கள் மெதுவாக எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கே 10 மணி, அதுக்கப்புறம் உட்காந்து ஸ்டிச் பண்ணி 10 மணிக்கு வேலை முடித்து அதுக்கப்புறம் நம்ம ரெடியாகி உட்காரக்கு 11 மணி ஆயிடுச்சுன்னா
அன்றைக்கி வந்து நீங்கள் மேக்ஸிமம் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலாம், இல்லை மினிமமாக ஸ்டிச் பண்ணுறவங்களா இருந்தால் 2 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம டீ காஃபி அது இதுக்கு எந்திரிக்கிறது, இப்போ குழந்தைகள ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர்றது, இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இருக்கும்போது ஒரு நாளைக்கு 2 ப்ளவுஸுக்கு மேலே நீங்கள் ஸ்டிச் பண்ணவே முடியாது. இதே நீங்கள் ஒரு 8 மணிக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரெடியாகி மிஷினில் உட்காந்து பாருங்கள், அன்றைக்கி வந்து நீங்கள் எவ்வளோ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதனால தான் சொல்கிறது, எந்த வேலை செஞ்சாலுமே நம்ம நேரமே செஞ்சோம்னா நமக்கு நிறைய லாபமும் வரும், ஈஸியாக டென்ஷன் இல்லாமல் நம்ம வேலையும் செஞ்சிடலாம். லேட் பண்ண நமக்கு டைம், அதாவது போன டைம் வந்து நமக்கு திருப்பி கிடைக்க போகிறது கிடையாது, அது போனது தான். அதனால் நம்ம அதை எந்த இதுக்கு எப்படி யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு யூஸ் இதே நம்ம ஒரு பக்கம் வேலைக்கு போகிறோம், டைமுக்கு நம்ம அங்கே பஞ்சிங் வைக்கணும், டைமுக்கு அங்கே இருக்கணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ அவசரமாக ரெடி ஆகிறோமோ அதே மாதிரி தான் இதையும் வந்து டைமுக்கு கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது எல்லாருமே அடுத்தவங்ககிட்ட வேலைக்கு போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்சியராக சீரியஸாக போகிறாங்க, டைமுக்கு நம்ம இருக்கணும் இல்லாட்டி திட்டுவாங்க. இதே நம்ம சொந்த தொழில் செய்கிறவங்க கிட்ட பார்த்திங்கன்னா அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து இருக்கிறதில்ல. அதாவது அடுத்தவங்களுக்கு போய் நம்ம அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு நம்ம வேலை செய்கிறோம், ஆனால் அதே எஃபோர்ட்டை வந்து நம்மளோட பிஸ்னஸுக்கு நம்ம செஞ்சோம்னா நிறைய லாபம் சம்பாதிக்கலாம், நம்ம நல்லாவும் இருக்கலாம். ஏன்னா இதில் நாமளே முதலாளி, நாமளே தொழிலாளி, அந்த மாதிரி. ஓகேங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி அந்த ரெடி பண்ணது எல்லாத்தையுமே ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கு எல்லாத்துக்குமே நான் வச்சு எடுத்துட்டு ஒரு லேஸ், அதாவது காப்பரும் ப்ளூவும் இருக்கிற மாதிரி நான் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி அந்த ஷேப்பெல்லாம் கரெக்டாக எடுத்து விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துகிட்டு ஷேப்பெல்லாம் கரெக்டாக அந்த வி ஷேப்பு 3 இடத்துல வரும் நமக்கு, அந்த 3 இடத்துலையுமே நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அது எல்லாத்துலேயுமே நான் வந்து பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். அது வந்து நான் கை ஊசியில் தான் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது அவங்க கஸ்டமரே வந்து ரொம்ப விரும்பி கேட்ட டிசைன், அதனால நான் இது வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் பேக்குக்கு ஃப்ரண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வச்சு முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு லேஸுக்கு ஸ்டிச்சு போட்டு எடுத்தது போக இப்போ ரெண்டாவதுமே ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், தூக்கிட்டு இல்லாமல் இருக்கும், அதுக்காக தான். ஓகேங்களா? 2 ஸ்டிச்சு போட்டுட்டிங்கன்னா ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும், அதனால தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக, அதாவது கலர் ஸ்கை ப்ளூ வித் பர்பிள் மாதிரி கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் ப்ளவுஸுமே ரொம்ப அழகாக வந்திருக்கு நமக்கு பார்க்கறக்கு. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஒவ்வொன்றுலையுமே நான் பீட்ஸ் வச்சு கோர்த்து எடுத்துக்க போகிறேன். இது வந்து ஸ்லீவுக்கு வச்சுருக்கிற டிசைனு. இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ணேங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இதில் அதே மாதிரி தான் பஃப் ஸ்லீவ் மாதிரி வச்சு ஒரு பேட்ச் ஒர்க் வச்சுருக்கேன். ஸ்லீவுக்கு வந்து லேஸ் ஒர்க் கொடுத்து இங்கே பாருங்கள், நான் பீட்ஸ் எல்லாமே வச்சு முடிச்சிட்டேன். சாரீக்கும் ப்ளவுஸுக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து என்னோடய சேனலில் வந்து வந்துகிட்டே இருக்கும், நானும் நிறைய டிசைன் ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த டிசைனுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு நான் வாங்கணும் அப்படிங்கிறத, நீங்கள் வெளியே வந்து எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறீங்க அப்படிங்கிறதும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.